தலைப்பு என்ன அப்படின்னா, டிவோர்ஸ்னால அதிகம் பாதிக்கப்படுவது ஆண்கள் அல்லது டிவோர்ஸ்னால அதிகமாக பாதிப்புள்ளாவது பெண்கள். வந்துட்டு பெண்கள் வந்துட்டு இண்டிபெண்டண்டா இருக்கணும், நம்ம வந்துட்டு சொந்த காலில் நிக்கணும். இந்த வார்த்தை இங்க வரைக்கும் தான். கோர்ட்ல வந்து பாத்தீங்கன்னா சார், அவர் இந்த உலகத்துக்கு ஏதோ ஒரு முக்கிய செய்தி சொல்ல வராரு. புருஷன்ட்ட வந்துட்டு ஜீவனாம்சம் கேட்கறது, பொய் கேஸ் போட்டு ஆலிமோனி செட்டில்மெண்ட் வாங்குறது. It's a law. நீ சொல்றதெல்லாம் வாஸ்தவம் தான்டா. It is your responsibility as a male to take care of your family. ரொம்ப கரெக்டா சொன்னப்பா. அது வந்து law. Law. சிரிக்கிறானி வெக்கமா இல்ல? டிவோர்ஸஸ்னால பாதிக்கப்படுறது ஆம்பளைங்க தான். நீங்க எல்லாரும் வந்துட்டு லைக் பார்ட்டிக்கு வந்த மாதிரி சாரி கட்டிட்டு நாங்க பாருங்க. யார் சாமி இவன்? இப்ப பேசும்போது அவங்கள வந்து ஜாலியா ஏதோ பார்ட்டிக்கு வந்த மாதிரி இருக்குன்னு வார்த்தை விட்டீங்களே. ஆமா சார். பாருங்க எல்லாம் டி-ஷர்ட் லுங்கி அது இதுன்னு இருக்கும். இவங்க பட்டு சாரி அது இதுன்னு இருக்காங்க. அதுல இருந்தே தெரியல சார். இட் ப்ரூவ்ஸ்ங்க யார் பாதிக்கப்பட்டிருக்கான்ட்டு. இவன் சரியான பைத்தியம் இல்ல, சரியாகாத பைத்தியம். நான் ஒண்ணு கேக்குறேனே, இப்போ அவங்க டிவோர்ஸ் ஆயிட்டாங்க, அதுக்காக நல்லது கெட்டதுக்கு போக கூடாதா? அவங்க சாரி கட்ட கூடாது, என்ன அவங்க ட்ரெஸ் பண்ணா கூட தப்பா? அப்படி கேளுங்க, அறிவு வரட்டும். அவ்வளவு ஹாப்பியா வந்துட்டு வெளிப்படையா காட்டுற மாதிரி வந்துட்டு நாங்க ஜாலியா இருக்கோம். அந்த ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் இது. நீங்க மீண்டும் என்ன அப்படின்னா, ஒரு ஹஸ்பண்டோட இருந்தா தான் சந்தோஷமா இருக்கணும், இல்லன்னா நீ கஷ்டப்படலாம் செய்யணும். அதுதான் உங்க மைண்ட் செட். கரெக்டா கட்டுட்டா. சார், என் பையன் லாயர் சார், சின்னவன் என் வீட்டுக்கு வரான் சார். என்ன தப்பா நினைக்கிறாங்க சார். என்ன கொடுமை சரவணன். என் புருஷன் அவ்வளவு வசதி சார். 3 கோடி கொடுத்தா கூட என் ஹெல்த், என் வாழ்க்கை, என் கெரியர் திரும்ப வருமா சார்? ஒத்துக்கிட மனசு இல்லனாலும் அதான் நேசம். நிறைய சண்டை போடுவேன் சார். அப்ப எங்க அம்மாட்ட உங்க பொண்ணை கூட்டு போயிடுங்க, டைவர்ஸ் கொடுத்துறேன்னு சொன்னார் சார். சண்டை போடுறவங்க அருவாளா? அருவா அப்ப தேவைப்படாது, தேவைப்பட்டா பின்னால வாங்கிக்கிறேன். சண்டை போடுறேன்னு சொன்னா என் புருஷன் டெய்லி ஒரு பொண்ணு கூட சொன்னீங்க. சண்டை போடாம இருக்கணும். புருஷன் கூட சண்டை போடுற நீ ஏன்டா கூட பேச? அறிவு இல்ல? ஒரு பெத்த பையனை வீட்டுக்கு வரப்போ அவனை மோசமா பார்த்தா அவன் யாரு? அவ்வளவு வயரம் வந்திருக்கானே, அவனுக்கு இருக்கு இந்த கோரம். டேய் குடா குடா. ஆனா எங்களுக்கு என்ன பாதிப்பு இருக்குன்றத நான் முதல்ல இத அக்செப்ட் பண்ணுங்க, அடுத்து நீங்க சொல்லுங்க. இல்ல அது அக்செப்ட் பண்ண முடியாது சார். அக்செப்ட் பண்ண முடியாது. இவங்க போற ஒரு ஆள் தனியா வந்திருந்தாங்கன்னா, தனியா அவங்க ஊர்கா பிசினஸ் பண்ண நினைச்சா கூட பண்ண முடியாது. தனியா அவங்க ஏதாவது வெளியே போய் பண்ண வச்சா பண்ண முடியாது. ஐயோ சாமி, வேற டேய் கூட்னு போங்கடா. ஸ்விக்கி ஜொமேட்டோலாம் டெலிவரிலாம் இல்லீங்களா? men and women are equal சார். அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. ஏன் சொல்ற நீ? அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. எங்க அவங்க என்ன பண்ணனும், நீங்க எங்க சொல்றீங்க? நீ வாயை திறக்கு. உங்க தங்கச்சிக்கு இப்படி ஒரு சிச்சுவேஷன் ஏற்பட்டுச்சுன்னு வச்சுங்க, ஏற்படக்கூடாது, ஏற்பட்டுச்சு வச்சுங்க. ஆஹா, வளைய விரிக்கிறான், வம்பளுக்குறானே. அவங்களோட பையன் பார்க்க வந்திருக்கான். அப்ப யாரோ ஒரு ஆள் இப்படி கேக்குறாங்க, சும்மா நெருப்பு இல்லாம புகையுமா? சார் நெருப்பு இருந்தா, அதாவது புகையறதுக்கு நெருப்பு இருந்தா தான் சார் புகையும் சார். நெருப்பு வீணானே குலகாரன் ஆக்கிறாத போய். என்ன சார் என் தங்கச்சி பத்தி உனக்கு என்ன தெரியும் கேப்பீங்க? என் தங்கச்சியா இருந்தாலும் அந்த தப்புனா தப்புன்னு நான் சொல்லுவேன் சார். சார் ஒரே ஒரு நிமிஷம் நான் பேசுறேன் சார். நான் இந்த இடத்துல இருந்து இப்ப ஆண்கள் தான் பாதிக்கப்படுறாங்க பேச வந்திருக்கேன். அவர் சொன்ன கருத்து தவறு. மனுஷன் அந்த வார்த்தை நீ திரும்ப பெற்றே ஆகணும் சார். இல்ல சார், நான் ஐ ஸ்டாண்ட் ஆன் மை வேர்ட் சார். ஐ ஸ்டாண்ட் ஆன். நீ நிக்க வேண்டிய இடம் எது இல்ல, போய் கக்கிசிட்ட போய் நில்லு. நீங்க பேசுன வார்த்தையை திரும்ப பெறுங்க, இல்லன்னா நீங்க வெளிய கிளம்புங்க. I will not allow this. சார் ரொம்ப ஸ்ட்ரிக்ட். அவ்வளவு ஈஸியா நீங்க கேரக்டர் அசஸ்மென்ட் பண்ணிட்டு ஒரு ஸ்டேஜ்ல உட்கார வைக்க முடியாது சார். தப்பா எடுத்துக்காதீங்க, வெளிய போலாம். எஸ்பினா எஸ்பி தாயா, இவங்க அப்பப்ப வாளை ஒட்ட நறுக்கிக்கிட்டே இருக்க. இங்க இருக்க யாராவது டொமஸ்டிக் வயலன்ஸ் ஃபேஸ் பண்ணிருக்கீங்களா? குடும்ப வன்முறை, அது வீட்ல வந்து அடியா மாமனார் அவங்களோட சொந்த பந்தம், அப்புறம் குடும்பத்தை ஏத்தி விட்டு அடிக்கிறது, அந்த மாதிரி எல்லாம். மனுஷனாடா நீங்க எல்லாம். ஒய்ஃப் வந்து அவங்க ஃபேமிலியை ஏவி விட்டு அடிக்க வைக்கிறதும் இந்த இதுக்குள்ள வருமா? இல்லைங்க சார், ஆண்களுக்கு பாதுகாக்கக்கூடிய சட்டம் இல்ல. போனேன் சார் ஸ்டேஷனுக்கு, ஃப்ராக்சர் ஆனாதான் அட்டெம்ப்ட் டு மர்டர் அப்படின்னு சொன்னாங்க. என்ன நடக்குது சார்? மிஸ்ஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நீ வேஸ்ட்டு, அப்புறம் பார்த்தீங்கன்னா உனக்கு மெச்சூர்டு கிடையாது, நீ இன்னுமே இப்படி தான் இருக்க. ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காரு போல. குழந்தைய வந்து நாங்கள் பிரிஞ்சு இருந்த டைமில் பார்த்தீங்கன்னா குழந்தைய பார்க்கலாம்னு சொல்லிட்டு போகும்போது கேட் லாக் பண்ணுறோம். இனிமே என்ன தேடி வராதீங்க. உள்ள இருந்து மாமனார் வருவார், வந்து அசிங்கமா காது கொடுத்து கேட்க முடியாத அளவுக்கு அசிங்கமா பேசுவார் ரோட்லயே. கெட்ட கெட்ட வார்த்தையில காதெல்லாம் கருகிற மாதிரி திட்டுறாங்கடா. எவ்வளவு டீப்பா போறாங்க. அப்படி பேசாதீங்க, உள்ள போய் பேசலாம் நம்ம சொல்லும் போது வெளியே வந்து பப்ளிக் ரோட்ல என்ன அடிச்சிருக்காரு. அடிச்சிருக்காங்களா? என்ன அடிச்சிருக்காரு. என்ன சொல்றீங்க? அதை நான் தாங்கின காரணம் என்னன்னா, ஃபேமிலி. நம்ம டேவிஸ்க்கு அப்ளை பண்ணல, எதுவுமே பண்ணல, ஃபேமிலி. என் குடும்பம் தான் எனக்கு எல்லாமே.
சரி ஒரு அப்பா ஸ்தானத்தில் இருக்கார், அடி வாங்குற ஒரு தப்பு இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு 2-3 அடி வாங்கினேன். அது என் பொறுமைக்கு ஒரு அளவு இருக்கு. அதுக்கப்புறம் நம்மளுக்குன்னு ஒரு சுயமரியாதை இருக்கு. அந்த சுயமரியாதையில் அவர் ஒரு அடி அடித்தேன். ஆனால் கேஸ் என்ன ஆச்சுன்னா என் மேலே தான் திரும்பிச்சு. என் மாமனார் வந்து ரோட்டில் வச்சு அடிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. நான் ஸ்டேஷன் போயிட்டு லெட்டர் எழுதி கொடுத்துட்டு வந்தேன். சார் நான் சிங்கிள் பேரண்ட் தான், எனக்கு வாடகை வீடு வேணும் அப்படின்னு சொல்லி போய் கேட்டோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட்ல ஓகே சொல்லிடுறாங்க. ஓகே ஓகே. ஒரே வீட்டு ஹவுஸ் ஓனர் வந்து என்கிட்ட சொன்னது என்ன அப்படின்னா, நீ வந்து தனியாக தானே இருக்க, நீ வந்து என்ன அட்ஜஸ்ட் பண்ணா என் வீட்டில் இருக்கலாம். மனுஷனா நீ இந்த கஷ்டத்தை நீங்க சொல்லி வரல, சமூகத்துல இதை பேசுன்னு சொல்றீங்க. உங்க ஹஸ்பண்ட் என்ன கஷ்டம் கொடுன்னு சொல்லல, சமூகங்களை இப்படி பாக்குன்னு தான் சொல்றீங்க. அறிவு இருக்கு அவனுக்கு. உங்களோட வேதனை எங்களுக்கு புரியுது. இதுல ஒரு விஷயம் புரிய முடியும். இவ்வளவு கஷ்டத்தையும் தாண்டி அவனை ஒரு ஹஸ்பண்டை விட்டு வெளியேறணும் உங்களுக்கு என்ன அவசியம்? ஏன் இதை உனக்கு சொல்லி ஆகணுமா? நான் ஓப்பனா சொல்றேன் சார், ஒரே நிமிஷம் சார். என்னோட பர்சனல் லைஃப் எப்படி ஸ்டார்ட் ஆகும்? எப்படி ஸ்டார்ட் ஆகும்? என்னடா என்ன பேச வைக்கிறியா? நான் பேசுறேன், என்ன கையும் காலையும் கட்டி போட்டு ஸ்டார்ட் ஆச்சு. இந்த மாதிரி எத்தனை பேருக்கு உங்களுக்கு நடந்துச்சு? இவர் சொன்னதை கேட்டதும் என் உடம்பெல்லாம் நடுங்கிடுச்சு. 13 வருஷம் நீங்க குடும்பம் நடத்திட்டு 2 பிள்ளையும் பெத்துட்டு இன்னைக்கு தவறுன்னு எப்படி சொல்லி வர்றீங்க சார்? 13 வருஷம் குடும்பம் நடத்திட்டு நீ அடிவாங்கி சாப்பிடுற மரியாதையா கூட்டி போயிரு சார். ஒரே முட்டாள்தனமா பேசக்கூடாது. ஏய் வாயை முன் ஏந்து போட, எதா அசிங்கமா பேசிட்டு போற. 2 பேரும் சத்தியம் முட்டாள்தனமா பேசுறீங்க. முட்டாத்தனமா பேசிக்கிட்டு இருக்க முட்டா பயல. நீங்க அவ்வளவு முட்டாள்தனமா பேசுன ஒரு பொண்ணு என்னால இந்த அசிங்கமா பேசல இருக்க முடியாதுன்னு போறாங்க. சந்தோஷமா நம்ம வந்தது எதுக்கு? நானும் பாதிக்கப்படுறேன், நீயும் பாதிக்கப்படுற. இதை பேசுறதுக்கு மட்டும்தான் நம்ம இங்க வந்தோம். ஒருத்தருக்கு ஆயப்படுத்துறதுக்கு இங்க வரல. கரெக்ட் சார். இந்த ப்ளூ சட்டை போட்ட என்ன சொன்னாரு? எப்படி குழந்தை பெத்துன்னு கேட்டாரு. இது தப்பா தப்புலையா? எப்படி குழந்தை பெத்திருப்பாங்க? நீ உன் தங்கச்சியை பார்த்து நீ எப்படி குழந்தை பெத்துன்னு நீனால கேட்ட முடியுமா? வாய் பேசக்கூடாதுன்னா, தப்பா பேசக்கூடாது. மறுபடியும் தப்பா பேசக்கூடாதுன்னா நீ எல்லாம் ஏன்டா உசுரா இருக்க? இதெல்லாம் ஒரு போப்பாடா? என்ன ஓவரா போயிட்டு இருக்கு? நானும் பாத்துட்டு தான் இருக்கேன். என்ன ஓவரா பேசிட்டே இருக்கீங்க? அப்படிதான் இல்ல சார். வாய்க்கு வந்து உங்க வாய்க்கு வந்து பேசுவீங்களா? நானும் பார்த்துட்டே இருக்கிறேன். பெரிய லாடு மாதிரி பேசுகிற. ஹலோ, என்ன பேச்சு பேசுறீங்க? நீ கீழே உதைப்பதற்குள் ஓடி விடு. சமூகம் உன்னை தப்பா பேசுன்னு தெரியுது. அப்ப ஏமா அந்த லைஃபை விட்டு வெளியே வந்தேன்னு கேட்டாரு. வேற என்ன பண்ண சொல்றீங்க? செத்தரலாமா? நான் மெடிக்கல் ஸ்டூடெண்ட்னா, மெடிக்கல் படிச்சுட்டு இருக்கேன். அப்போ நான் நர்சிங் முடிச்சிருந்தேன். ஒரு ஹாஸ்பிட்டலில் போய் வேலை கேட்டேன், பாப்பா வச்சுட்டு கோவிட்ல. அப்படிங்களா? அந்த டாக்டர் என்ன சொல்லியிருப்பாரு நீங்க நினைக்கிறீங்கண்ணா? இந்த இடத்துல சொல்றேன், அம்மா உனக்கு நான் 40,000 ரூபாய் சம்பளம் தரேன், நைட் டியூட்டி மட்டும்தான். பியாவே வேலை பார்க்கணும், எல்லாமே வேலை பார்க்கணும். 3 நாள் டியூட்டி போனேன், 4வது நாள் கை வச்சான், 5வது நாள் அடிச்சுட்டேன், வேலையை விட்டு தூக்கிட்டான். என்ன பழக்கம் இது? என்ன பழக்கம் இது? இவங்க பேசுனது குறித்து நீ சாரிலாம் கூட கேட்க வேண்டாம். மனசு வருத்தப்பட்டா எனக்கு போதும். அது யாருக்கும் வருத்தப்பட்ட மாதிரி எனக்கு தெரியல. வருத்தப்பட்டீங்கன்னா எனக்கு சந்தோஷம்.